அமெரிக்கா ஹவுதிகளிடையே போர் நிறுத்தம். இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என அறிவித்த ஏமன். நெத்தன்யாகுவால் இஸ்ரேலியர்களை இனி காப்பாற்ற முடியாது, இனி பங்கர்கள் தான் இஸ்ரேலியர்களுக்கு வீடு என்று திட்டவட்ட அறிவிப்பு. ஏமன் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்திய நிலையில் காசாவிற்கு ஆதரவான தங்கள் தாக்குதல்கள் தொடரும் என ஏமனின் ஹவுதி உச்ச அரசியல் கவுன்சிலின் தலைவர் மக்தி அல்-மசாத் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஹவுதி அரசின் அல் மசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. இனிமேல் உங்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் அல்லது உடனடியாக எங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுங்கள். உங்கள் தோல்வியுற்ற அரசாங்கத்தால் இனி உங்களை பாதுகாக்க முடியாது என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான போர் நிறுத்தத்தால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நிற்காது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏமனின் விமான நிலையம், மின் நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உட்பட சனாவில் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து வரும் நிலையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஏமனின் ஹவுதி உச்ச புரட்சிகர குழுவின் தலைவர் முகமது அலி அல் ஹவுதி ஏமனுக்கு எதிரான அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நிறுத்தம் மதிப்பீடு செய்யப்படும் என்று கூறியுள்ளதாக எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹவுதிகள் இஸ்ரேலை தொடர்ந்து தாக்குவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் பென்குரியன் ஏர்போர்ட் சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஹவுதி ஏவுகணை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளின் இடைமறிப்பு முயற்சிகளை தாண்டி சென்று தாக்கியது உலக அளவில் கவனத்தை பெற்றிருந்தது. இதனால் இஸ்ரேல் செல்லும் விமானங்களை பல்வேறு விமான நிறுவனங்கள் ரத்து செய்தன. எங்களை விட்டுவிட்டால் போதும், இஸ்ரேலை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஏமன் படையிடம் மீண்டும் பல்டி அடித்த டொனால்டு ட்ரம்ப். ஹவுதிகளுடன் போர் நிறுத்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிகழ்வு வரலாற்று திருப்புமுனை என்றும் கூறியுள்ளார். இதனிடையே இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பேரழிவு தரும் பதிலளிக்கப்படும் என ஏமனின் உச்ச அரசியல் கவுன்சிலின் தலைவர் மக்தி அல்-மசாத் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் அமலில் உள்ள போதிலும் காசாவிற்கு அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். மக்தி அல்-மசாத் அளித்த பேட்டியில் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ஆக்கிரமிப்பிற்கு சனாவின் பதில் பேரழிவு தரும் மற்றும் வேதனையானதாக இருக்கும் என்றும் இரு தரப்பினரும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு இருக்கும் என்றும் சபதம் செய்தார். விமான நிலையம், மின் நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உட்பட சனாவில் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்த நிலையில் அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. இனிமேல் இஸ்ரேலியர்கள் உங்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் அல்லது உடனடியாக எங்கள் பிராந்தியத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அல்-மசாத் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எச்சரித்தார். உங்கள் தோல்வியுற்ற அரசாங்கத்தால் இனி உங்களை பாதுகாக்க முடியாது. எங்கள் தாக்குதல்கள் தொடரும். காசா மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை பாலஸ்தீனத்தில் உள்ள எங்கள் சகோதரர்களை ஆதரிப்பதில் எங்கள் நியாயமான நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று உறுதியளித்தார். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏமன் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவித்த சிறிது நேரத்திலேயே இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. சனா கப்பல்கள் மீதான செங்கடல் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் உறுதியளித்ததாக கூறினார். இருப்பினும் அன்சார் அல்லா தலைவர்கள் இது குறித்து எந்த முறையான உறுதிப்பாட்டையும் அளிக்கவில்லை. போர் நிறுத்தம் குறித்து ஏமன் மூத்த அதிகாரி முகமது அல் புகைதி அமெரிக்க தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டதால் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறுத்தப்படலாம் என்று தெரிவித்தார். ஆனால் காசாவிற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிராகவும் இராணுவ நடவடிக்கைகள் தடையின்றி தொடரும் என்று உறுதியளித்தார். பின்னர் அல்-மசாத் கூறுகையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வருவது குற்றவாளி ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கு வருகை தருவதை தடுக்கலாம் என சனாவில் உள்ள அதிகாரிகள் மறைமுகமாக வாஷிங்டனிற்கு தெரிவித்ததாகவும் ஏமன் அமெரிக்காவிற்கு வேறு எதையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஓமனின் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவிற்கும் சனாவில் உள்ள அதிகாரிகளுக்கும் இடையே பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் மத்தியஸ்தம் செய்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. இரு தரப்பினரும் ஒருவரையொருவர் குறிவைக்க வேண்டாம் என்று ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ட்ரம்பின் அறிவிப்பு இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேனல் 14 தகவலின்படி ஏமன் குறித்த ட்ரம்பின் கருத்துக்களும் அவர் மத்திய கிழக்கு சுற்றுப்பயணத்தின் போது பெரிய அறிவிப்பு என்ற வாக்குறுதி அளித்ததும் இஸ்ரேலிய தலைமையை கடுமையாக பாதித்துள்ளது. இது குறித்து சேனல் 13 அரபு விவகார ஆய்வாளர் ஸ்வி எகஸ்கெலி கூறும் போது அமெரிக்கா ஏமனுடன் அமைதியான ஒப்பந்தத்தை தொடரக்கூடும் என்று தெரிவித்தார்.
மேலும் ஹவுதிகளுடனான அமெரிக்காவின் விலகல் இஸ்ரேலை கடுமையாக பாதிக்கும். ஏமன் பழிவாங்கலை எதிர்கொள்ள இஸ்ரேலை அமெரிக்கா தனியாக விட்டுவிடும் என்றும் எச்சரித்தார். ஹவுதிகளை சமாளிக்க முடியாமல் திணறல். கடலில் மூழ்கிய ரூபாய் 500 கோடி போர் விமானம். ஒரே வாரத்தில் இரண்டாவது சம்பவம். USS ஹாரி எஸ் ட்ரூமன் என்ற அமெரிக்காவின் விமானம் தாங்கிய போர்க்கப்பலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு FA-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானம் செங்கடலில் மூழ்கியதாக அமெரிக்காவின் CNN ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரே வாரத்திற்குள் இரண்டாவது ஜெட் விமானம் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தை நன்கு அறிந்த 5 பேர் CNN-இடம் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விசாரணை நடந்து வருவதால் என்ன நடந்தது என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஜெட் விமானம் கப்பலில் தரையிறங்க முயன்ற போது ஏதோ ஒரு வகையான தோல்வி ஏற்பட்டதாகவும் விமானி மற்றும் ஆயுத அமைப்பு அதிகாரி உடனடியாக விமானத்தில் இருந்து வெளியேற வேண்டியிருந்ததாகவும் இருவர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். இருவரும் உயிருடன் உள்ளனர். இதில் அவர்களுக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டதாக ஒருவர் கூறியுள்ளார். ஆனால் சம்பவத்தை நன்கு அறிந்த இருவர் ஜெட் கடலில் மோதியதாகவும் மீட்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். செவ்வாயன்று ட்ரூமன் கப்பல் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து சில மணி நேரங்களில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஹவுதி படைகளுடன் வெளிப்படையான போர் நிறுத்தத்தை அறிவித்தார். இந்த 2 சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளரின் அலுவலகம் சம்பவங்கள் குறித்து கடற்படை மற்றும் சென்ட்காம் எனப்படும் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு இராணுவ தலைமையகத்திடம் விளக்கம் கேட்டுள்ளது. FA-18 ஜெட் விமானம் ட்ரூமன் கப்பலில் இருந்து விழுந்து ஒரு வாரத்திற்கு பிறகு மற்றொரு போர் விமானத்தின் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஹவுதி தாக்குதலை தவிர்க்க ட்ரூமன் கப்பல் கடுமையான திருப்பத்தை எடுத்ததாகவும் இது போர் விமானம் கடலில் வீழ்வதற்கு காரணமாக அமைந்ததாகவும் ஆரம்ப அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. கடற்படையின் கூற்றுப்படி ஒரு தனிப்பட்ட FA-18 போர் விமானத்தின் விலை $60 மில்லியன் அதிகமாகும். அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் 507 கோடி ரூபாய். 2023 நவம்பரில் செங்கடலில் கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக ஹவுதிகள் தங்கள் தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து செங்கடலில் உள்ள அமெரிக்க கடற்படையின் சொத்துக்கள் மீண்டும் ஹவுதிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. குறிப்பாக ட்ரூமன் விமானம் தாங்கி கப்பல் பல்வேறு சிக்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பரில் FA-18 போர் விமானம் ட்ரூமனில் இருந்து இயக்கப்பட்டு கொண்டிருந்த போது அது USS கெட்டிஸ்பர்கால் தவறாக சுடப்பட்டு செங்கடலில் வீழ்ந்தது. அந்த நேரத்தில் 2 விமானிகளும் பாதுகாப்பாக உயிர் தப்பினர். பின்னர் பிப்ரவரியில் ட்ரூமன் மத்திய தரைக்கடலில் எகிப்துக்கு அருகே ஒரு வணிக கப்பலுடன் மோதி சிக்கியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்போதைய ட்ரூமன் கப்பலின் தளபதி கேப்டன் டேவ் ஸ்னோடன் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே கேப்டன் கிறிஸ்டோபர் கில் கேரியரின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது.